நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் நியூஸ் 24 முதல் 7 வரை இன்றைய முக்கிய செய்திகள். காசாவில் அனஸ் அல் ஷரீப் மற்றும் 4 அல் ஜசீரா ஊழியர்களை இஸ்ரேல் கொன்றது. காசாவில் கொல்லப்பட்ட அல் ஜசீரா பத்திரிகையாளர்களுக்கு அஞ்சலி, கண்டனம். பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் ஆயுதக் குழுவை வெளிநாட்டு பயங்கரவாதிகள் பட்டியலில் அமெரிக்கா சேர்த்துள்ளது. IAEA அமைப்பின் திட்டமிடப்பட்ட வருகைக்கு முன்னதாக பேச்சுவார்த்தைகள் சிக்கலானதாக இருக்கும் என்று ஈரான் கூறுகிறது. ரஷ்யா-உக்ரைன் போர் நாள் 1265. உக்ரைனில் புதிய தாக்குதலுக்கு புடின் தயாராகி வருவதாக ஜெலென்ஸ்கி கூறுகிறார். இனி விரிவான செய்திகள். காசாவில் அனஸ் அல் ஷரீப் மற்றும் 4 அல் ஜசீரா ஊழியர்களை இஸ்ரேல் கொன்றது. ஞாயிற்றுக்கிழமை மாலை காசா நகரத்தில் உள்ள அல்ஷிப்பா மருத்துவமனையின் வாயிலில் இருந்த பத்திரிகையாளர்களின் கூடாரத்தை இஸ்ரேலிய தாக்குதல் உலுக்கியது. மக்கள் உதவிக்கு விரைந்தபோது 5 அல் ஜசீரா ஊழியர்கள் கொல்லப்பட்டது தெளிவாக தெரிந்தது. அதில் காசாவில் இருந்து அரபு செய்தியாளர்களின் மிகவும் பிரபலமான முகங்களில் ஒன்றான அனஸ் அல் ஷரீப் அடங்கும். 28 வயதான அல் ஜசீரா நிருபர் அனஸ் அல் ஷரீப் கடந்த 22 மாதங்களாக தரையில் உள்ள யதார்த்தத்தை தொடர்ந்து செய்தி வெளியிட்டதற்காக காசாவின் மிகவும் அடையாளம் காணக்கூடிய முகங்களில் ஒருவர். 2 குழந்தைகளின் தந்தை ஜபாலியா அகதிகள் முகாமில் பிறந்தார் மற்றும் அலக்சா பல்கலைக்கழகத்தின் ஊடகப்பீடத்தில் பட்டம் பெற்றார். அவரது தந்தை 2023 டிசம்பரில் குடும்ப வீட்டில் நடந்த வான்வழித் தாக்குதலில் இஸ்ரேலால் கொல்லப்பட்டார். அல் ஜசீரா நிருபர் முகமது கிரிகே 33 தனது படுகொலைக்கு சற்று முன்பு தனது கடைசி நேரடி ஒளிபரப்பினார். தனது தனித்துவமான சொற்பொழிவு பாணியில் பேசினார். கிரிகே 1992 ஆண்டு காசா நகரில் பிறந்து ஷுஜாயா பகுதியில் வசித்து வந்தார். காசா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் பத்திரிகை மற்றும் ஊடகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். மார்ச் மாதம் காசா நகரத்தின் மீதான வான்வழித் தாக்குதலில் இஸ்ரேல் தனது சகோதரர் கரீமை கொண்டது. அல் ஜசீரா கேமராமேன் இப்ராஹிம் ஜாஹர் 25 வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாமைச் சேர்ந்தவர். அல் ஜசீரா கேமராமேன் முகமது நபல் 29 ஜபாலியாவையும் சேர்ந்தவர். முந்தைய இஸ்ரேலிய தாக்குதல்களில் அவர் தனது தாயையும் ஒரு சகோதரனையும் இழந்தார். அவரது மற்றொரு சகோதரர் இப்ராஹிம் அல் ஜசீராவின் கேமராமேனாகவும் பணியாற்றுகிறார். காசாவில் கொல்லப்பட்ட அல் ஜசீரா பத்திரிகையாளர்களுக்கு அஞ்சலி, கண்டனம். காசாவில் 5 அல் ஜசீரா ஊழியர்கள் இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து முக்கிய நிருபர் அனஸ் அல் ஷரீப் உட்பட துக்கமும் கண்டனமும் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை இரவு நடந்த ட்ரோன் தாக்குதல் காசா நகரத்தின் அல்ஷிஃபா மருத்துவமனையின் பிரதான வாயிலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த பத்திரிகையாளர்களுக்கான கூடாரத்தை தாக்கி 7 பேர் கொல்லப்பட்டனர். இறந்தவர்களில் அல் ஜசீரா நிருபர் முகமது கிரிகே மற்றும் கேமரா ஆபரேட்டர்கள் இப்ராஹிம் ஜாஹர், மோமன் அலிபா மற்றும் முகமது நௌபால் ஆகியோர் அடங்குவர். பாகிஸ்தானில் உள்ள பலுசிஸ்தான் ஆயுதக் குழுவை அமெரிக்கா வெளிநாட்டு பயங்கரவாதி பட்டியலில் சேர்த்துள்ளது. பாகிஸ்தானை தளமாகக் கொண்ட பலுசிஸ்தான் விடுதலை இராணுவ BLA மீது அமெரிக்கா அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. அதை ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு என்று முத்திரை குத்தியுள்ளது. ஜீத் படைப்பிரிவு என்றும் அழைக்கப்படும் BLA 2019 ஆண்டில் சிறப்பாக நியமிக்கப்பட்ட உலகளாவிய பயங்கரவாத SDGD அமைப்பாக நியமிக்கப்பட்டதை அடுத்து திங்களன்று வெளியுறவுத்துறையால் அறிவிக்கப்பட்ட இந்த பெயர் வந்துள்ளது. ஏஜென்சியின் திட்டமிடப்பட்ட வருகைக்கு முன்னதாக IAEA பேச்சுவார்த்தைகள் சிக்கலானதாக இருக்கும் என்று ஈரான் கூறுகிறது. சர்வதேச அணுசக்தி முகமை IAEA உடனான ஈரானின் பேச்சுவார்த்தைகள் தொழில்நுட்ப ரீதியாகவும் சிக்கலானதாகவும் இருக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் இஸ்ரேலிய தாக்குதல்களால் தூண்டப்பட்ட ஜூன் மாத மோதலைத் தொடர்ந்து தெஹ்ரான் அதனுடன் உறவுகளை துண்டித்த பின்னர் முதல் முறையாக ஐக்கிய நாடுகளின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் வருகைக்கு முன்னதாக ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி திங்களன்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், வின் வருகையின் போது வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சியுடன் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்படலாம். ஆனால் இவை தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள், சிக்கலான பேச்சுவார்த்தைகள் என்பதால் பேச்சுவார்த்தைகள் என்னவாக இருக்கும் என்பதை விரைவில் கணிக்க முடியும். ரஷ்யா-உக்ரைன் போர் நாள் 1265. ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட டொனெட்ஸ்க் பகுதியில் உள்ள ஹார்லிவ்காவில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதலில் 2 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் கொல்லப்பட்டதாக ரஷ்யாவால் நிறுவப்பட்ட நிர்வாகி இவான் பிரிகோட்கோ டெலிகிராமில் ஒரு பதிவில் தெரிவித்தார். ஆம்புலன்ஸின் ஓட்டுநரும் ஆபத்தான நிலையில் இருந்தார் என்று பிரிகோட்கோ கூறினார். ரஷ்யப் படைகள் உக்ரைனின் கெர்சன் பகுதியில் டஜன் கணக்கான தாக்குதல்களை நடத்தின.
இதில் 4 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 7 பேர் காயமடைந்தனர் என்று பிராந்திய ஆளுநர் ஒலெக்சாண்டர் புரோகுடின் டெலிகிராமில் ஒரு பதிவில் தெரிவித்தார். 2 அடுக்குமாடி கட்டிடங்களும் 30 வீடுகளும் சேதமடைந்துள்ளன என்று அவர் மேலும் கூறினார். உக்ரைனில் போர் நிறுத்தத்திற்கு அல்ல, புதிய தாக்குதலுக்கு புடின் தயாராகி வருவதாக ஜெலன்ஸ்கி கூறுகிறார். ரஷ்ய தலைவர் அலாஸ்காவில் அமைதி பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை சந்திக்க உள்ள நிலையில் விளாடிமிர் புடின் போர் நிறுத்தத்திற்கு தயாராகவில்லை, ஆனால் உக்ரைனில் புதிய தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு தனது படைகளை தயார்படுத்தி வருவதாக உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். உக்ரைன் உளவுத்துறை மற்றும் இராணுவ தளபதிகளின் அறிக்கைகள் வெள்ளிக்கிழமை டிரம்புடனான தனது சந்திப்பை ஒரு தனிப்பட்ட வெற்றியாக புடின் முன்வைக்கவும், பின்னர் உக்ரைன் மீதான போரில் முன்பு போலவே செயல்படவும் புடின் திட்டமிட்டுள்ளதாக ஜெலன்ஸ்கி கூறினார். கஞ்சாவை குறைந்த ஆபத்தான போதைப் பொருளாக மறுவகைப்படுத்தலாம் என்று டிரம்ப் கூறுகிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தனது நிர்வாகம் கஞ்சாவை குறைந்த ஆபத்தான போதைப் பொருளாக மறுவகைப்படுத்துவதை பரிசீலித்து வருவதாக கூறியுள்ளார்.